இப்போ கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. ஐயோ சார், என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்கே என்ன சொல்கிறது, அங்கே கரூரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்டே கேட்டாலே அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் லேட்டாக வந்தது தான் முக்கியமான காரணம், விஜய்னால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் வந்துட்டு உங்கள் மேலே பழி போடுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ இவ்வளோ பச்சையாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேக தலைவர் விஜய் வந்து கடைசி நாள், அப்பா எப்படியோ ஸ்டார்டிங் ஒரு நாள் கடைசி ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இடையிலலாம் அந்த அளவுக்குலாம் தெரியவே இல்லை. ஸோ கடைசியாக அவர் பேசின ஒரு பேச்சு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான இப்போ பேச்சு பொருள் ஆகியிருக்கு. என்னென்ன பேசியிருக்காரு, அதில் என்ன கருத்தெல்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இவர் எந்த அளவுக்கு சீமானண்ணனை வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்காரு அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இவர் நேற்று பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, 41 பேர் அந்த கரூரில் இறந்தாங்கல்ல, ஸோ அதுக்கு இவர் பொறுப்பே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. அதை எப்படி இந்த அளவுக்கு வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேசும்போது அதாவது 41 பேர் இறந்ததுக்கு கரூர் சம்பவத்துக்கு வந்து நான் தான் காரணம்னு சொல்லி என் மேலே பழி போடுறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்து பேசுகிறீங்களா நீங்கள்? இல்லை மனசாட்சி தான் இருக்கா இல்லையா? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காருங்க இவர். சரிப்பா நீ நீங்கள் சொல்லலாம், அவராப்பா கழுத்தை நெரிச்சு கொண்டாருன்னு. அப்படி சொல்லலை, அவர் கழுத்தை நெரிச்சு கொள்ளலை. ஆனால் உங்களை பார்க்க வந்தவன் தானே செத்தான். உங்களை பார்க்க வந்து அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஆகி அதனால தானே அவன் செத்தான். அப்போது பொறுப்பேற்க வேண்டியது யார்? நீங்களும் பொறுப்பேற்று தான் ஆயிருக்கணும். இப்போ இந்த விஷயத்தை எப்படி இவர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இவர் பொதுவெளியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து இந்த மாதிரி என்னை பார்க்க வந்த ரசிகர்கள் தொண்டர்களாக யாரோ எப்படி இருந்தாலும் என்னை பார்க்க வந்து இறந்துட்டாங்க, அதனால இந்த இதில் நானும் ஒரு குற்றவாளியாக தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரோட இமேஜே வேறு லெவலில் ஹைப் ஆகிருக்கும். ஆனால் இவர் பேசின விஷயம்ல என்ன அப்படின்னா, பொங்குறாருங்க, பயங்கரமாக பொங்குறாரு. எதுக்காக அப்படின்னா, 41 பேரை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசிட்டாராம். அதாவது இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு இவர் வந்து தாமதமாக வந்தது தான் காரணம் அப்படின்றத சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இவர் பொங்குன்னு பொங்கிட்டு இருக்காருங்க. எப்படி சார், என்ன சார், ஊருக்கே தெரியும் நீங்கள் லேட்டாக வந்தது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ போய் உங்கள் மேலே பழி போடுறாங்க வெளி போடுறாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இவர். தாங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை, தன்னால் இத்தனை பேர் இறந்தாங்க. இவர் படத்தெல்லாம் நிறைய விஷயம் பண்ணுவார். எப்படின்னா, பெண்கள் மேலே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ அக்காவாவோ தங்கச்சியாவோ ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி காட்டுவார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலேயும் ரொம்ப வந்து ஒரு அக்கறை காட்டுற மாதிரி இது பண்ணுவார். ஆனால் நெசத்தில் எத்தனை பெண்கள் இறந்தாங்க, எத்தனை குழந்தைகள் இறந்தாங்கல்ல, அதுக்காக கொஞ்சமாச்சும் இது இல்லாமல் அதோட குற்ற உணர்ச்சி. பீஸ்ட் படத்தில் வேணால் சொல்லுவார். இன்னொருத்தர் பீஸ்ட் படத்தில் வரக்கூடிய அந்த சீனும் இதில் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இவர் வந்து ராய் ஏஜெண்டாக இருக்கிற மாதிரி சொல்லுவார். அப்போது இவர் வந்து ஒருத்தவங்களை வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ராக்கெட் லான்ச்சர் வந்து கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணுவார். இங்கேருந்து கேட்குறவங்க இப்படி அங்கேருந்து சொல்கிறவங்க வந்து தப்பான ஒரு இதை சொல்லிடுவாங்க. அதாவது அங்கே ஒரு குழந்தை இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற தீவிரவாதி வெளியே போயிடுவான் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சரி அந்த இடம் ஃபுல்லாக கிளியராக இருக்குது, நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ண சொல்லிவிட்டு இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஷூட் பண்ணிடுவார். அந்த விஷயத்தில் அந்த குழந்தை இறந்துடும். அப்போது அது ஒரு குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கிட்டு நான் இதிலே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாப்பில். அதை விட மோசமான விஷயம்லாம் இங்கே நடந்திருக்குங்க. எப்படி, அதை விட மோசமான உங்கள் எதிரியாகவே இருக்கட்டுமே, அவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், ஆனால் பார்க்க வந்தேன் ஃபுல்லாக அவங்கள பார்க்க வரல, விஜய் அப்படின்ற ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் பார்க்க வந்தாங்க, பார்க்க வந்து இறந்தாங்க. அப்போது அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருந்து தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, காவலர்கள் கொடுத்த அந்த கரெக்டான டயத்தில் நான் வந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன், நாமக்கல்ல இருந்து. நமக்குமே இதில் வந்து பெரிய ஒரு இது இருக்குது. என்னன்னா, இவர் வந்து வர்றேன்னு சொன்னது எப்போ அப்படின்னா, மத்தியானம் 12 மணிக்கு கரூரில் இவர் வர்றேன்னு சொன்னது கரூரில் மத்தியானம் 12 மணிக்கு வர்றேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லில் 8:30 மணிக்கு வந்து அதாவது நாமக்கலுக்கு 8:30 மணியில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் 8:30 மணிக்கு, கரூரில் வந்து 12 மணிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைமிங்கு. கரூர் ஈரோடு சாலை
வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. ஆனால் இவர் மனுஷன் வீட்டில், அதாவது ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தே 8:30 மணிக்கு தான் கிளம்புறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்கள் 8:30 மணிக்கு ஒரு இடத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புறீங்க அப்படின்னா அப்புறம் இந்த டைமிங் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா? அப்புறம் என்ன, எப்படி நீங்கள் வந்து அந்த டைமிங்கை கீப் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டைமிங்கை வந்து ஃபஸ்ட்டு அலாட் பண்ணீங்க? இத்தனை மணிக்கு நாமக்கல்ல இருப்பாங்க, இத்தனை மணிக்கு கரூரில் இருப்பாங்கன்னு சொல்லி எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? புஷியானது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு கரூரில் வந்து தலைவர் வந்துடுவார், ராஜ்மோகன் ஒரு பக்கம் இவங்க வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை என்னை கேட்காம அவங்க சொல்லிட்டாங்கன்னு. அப்போ தலைமை அப்படித்தான் இருக்கா? இல்லை தலைமை அப்படி தான் இருக்கா? புஷி ஆனந்த் பேசுகிறது விஜய்க்கு தெரியவே தெரியாதா? இல்லை புஷி ஆனந்த் விஜய்கிட்ட சொல்லியிருக்கே மாட்டாரா? எதுக்கு இந்த அளவுக்கு புளிக்கிட்டு இருக்கீங்க? இவருக்கு தெரியுமா இவர் வந்து கரெக்டான டயத்தில் தான் போனாரலாம்? 12 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 7 மணி 7:45க்கு 8 மணிக்கு வர்றது தான் கரெக்டான டைமிங்க. அங்கே இருக்கிற இவர் இதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து கரூர் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா புட்டு வைப்பாங்கன்னு. புட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே தான் தப்புன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு வைப்பாங்க. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததுதாங்க. 12 மணிங்கிறது 1 மணி லேட்டா கூட வரலாம். 1:30க்கு வந்து பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது. அப்பதான் அது வாட்டுக்கு பேச்ச கேட்டது. இவரை முகத்தை பார்த்தீங்க கூட ஓடிப்பிடுவாங்க. எல்லாம் அந்த பாட்டு போடுறப்போ ஓன்னு கத்துதுங்க. நான் இந்த வந்துட்டேங்க போது எல்லாம் குதிக்கிறானுங்க உள்ள இருந்துகிட்டு. சின்ன பசங்க வந்து மாப் மென்டாலிட்டி என்ன பண்றதுன்னு ஒரு ஆர்வத்துல உற்சாகத்துல பண்ணுனதான். சில பேர் சொல்றாங்க திருப்பி அதே மாதிரி வந்து திருப்பி ரஷ்யா பாவும் மறுபடியும் இதாகும்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் மக்களை வந்து சந்திச்சுதான் ஆகணும், அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால அவர் போனது தப்பு தான். 67ல இருந்து 77 வரைக்கும் தலைவர்கள் தான் கட்டுப்படுத்தினாங்க தொண்டர்களை. இவர் அப்படி இல்லை. இங்க இறங்கி பாக்காட்டி போகுது. திருச்சியில் போய் ஒரு பேட்டி விடு. அந்த மரம் ஒண்ணு விழுந்துதுங்க. அந்த மரம் விழுந்தது எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. 4-5 பேருக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க சொல்லலாம், அதாவது என் புள்ள இறந்தாலும் பரவாயில்ல, என் பேரை இறந்தாலும் பரவாயில்ல, அவரை பக்கத்தில் நின்று பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லலாம், இது பண்ணலாம். ஆனால் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், ஒரு பிள்ளை செத்துட்டா, ஒரு மகன் செத்துட்டா எந்த அளவுக்கு வலிக்கும்னு அங்கே அந்த வேதனை அந்த வேதனை பட்டவங்களுக்கு தான் தெரியும். சும்மாலாம் இதெல்லாம் சொல்லிட்டு போட முடியாது. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே, கரூர் மக்கள் எல்லாருமே அதான் சொல்கிறாங்கன்னா, விஜய் தாமதமாக வந்தது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது இவர் சொன்ன விஷயம் ஒன்று வந்து 8:30 மணிக்கு தான் அவர் வந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நைட்டு வந்து 8 மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. இவன் காலையில் 8 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டம் வர்றதுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அங்கே அந்த கூட்டம் எங்கே நடைபெறுதோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது இவர் வந்து 12 மணிக்கு தான் வரேன்னு சொன்னார், ஆனால் இவங்க 8 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வர்றதுக்கு. சில பேர்லாம் 4 மணிலேருந்து என்னது போர்வையை போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, துண்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கணுன்னு ஆசையில் 8:30 மணிலேருந்து, காலையில் 8:30 மணிலேருந்து உட்காந்துக்கிட்டு நைட்டு நம்ம கூட 12 மணிலேருந்து 7 மணின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஏற்கனவே வந்து நின்று ரெடி ஆகிட்டான். ஒரு கனெக்ட் பண்ணால் கூட இங்கிட்டு ஒரு 7 அங்கிட்டு ஒரு 3 10 மணி நேரமாக சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், பாத்ரூம் போக முடியாமல் இவர் வருவார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை பார்க்கணுன்னு ஒரே ஒரு ஆசையில் வந்து அந்த நெருக்கடியில் போட்டு, அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல குமிஞ்சிட்டானுங்க. அவ்வளோ பேர் குமிஞ்சிட்டானுங்க. இவர் வண்டியை ஆல்ரெடி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு 60 அடி 100 அடிக்கு முன்னாடி நிப்பாட்டி உங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆதவ அர்ஜுனா, ஏன்னா இந்த விஷயம் வந்து காவல்துறை அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், அவங்களை அங்கே நிப்பாட்டுங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னு அப்படி அதுக்கப்புறமும் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது எங்களோட கெத்தனை எப்படி விட்டு தர முடியும், அங்கே போய் அங்கே இருந்து அவர் அந்த பாட்டை பாடினா தான் அந்த கெத்து நல்லா இருக்கும், வெளியே எல்லாருக்கும் அப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா மென்டாலிட்டியில் ஆதவ அர்ஜுனா சொன்னாராமா. இவர் வந்து கிளம்பி அந்த எப்படின்னா அந்த ஃபுல்லாக கூட்டம் அப்படியே அமுங்கி போய் கிடக்கு. இவங்க வந்து அந்த வண்டி ஃபுல்லாக அந்த வாகனம் அப்படியே முன்னாடி வருது. வர அப்படியே எல்லாம் பின்னாடி போய் அங்கே இருக்கிற அந்த ஒரு குழந்தை சேர்த்து, அந்த அம்மா கூட வாய் பேச முடியாது, அவங்களோட குழந்தைய ஒருத்தவங்க கொண்டு போயிருப்பாங்களே, அந்த குழந்தை அவங்க தோளில் இருக்குது. அவங்க எங்கேயோ மூலையில் ஒரு படிக்கட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் இவன் இந்த வண்டி வர எல்லாரும் அப்படியே பின்னாடி போக இவங்க மேலே எல்லாம் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவன் அப்படியே பின்னாடி வர இவங்க மேலே விழுந்து குழந்தை மேலே மிதிச்சு. இதெல்லாம் இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடுமா சார்? உங்கள் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்கிறீங்க,
ஏத்துக்கங்களே. ஆமா, நான் என்னுடைய தப்பும் அதுல இருக்குன்னு சொல்லி ஏத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மனுஷனா மதிக்கப்பட்டுருவீங்க. அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் நம்மளாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தான் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதாவது அங்க நாமக்கல்ல இருந்து வரும்போது சும்மா அந்த மக்களை வந்து அம்போன்னு விட்டுட்டு வர முடியுமா? நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் அம்போடு விட்டுட்டு வர சொல்றீங்களா? எப்படி அம்போடு விட்டுட்டு வர முடியுமா? 41 பேர் செத்தாங்கல்ல, அப்போ நீங்க எப்படி சார் போனீங்க? அம்போடு தானே விட்டுட்டு போனீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் அங்கே ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, அதாவது சார் இந்த மாதிரி 30 பேர் அந்த டயத்தில் அவங்களுக்கு 30 பேர் தான் தெரிஞ்சிருக்கு, 41 பேருன்றது அதுக்கப்புறம் தான். அப்போ ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி 30 பேர் இறந்துருக்காங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டால் மனுஷன் ஒன்றும் பேசவே இல்லை, அப்படியே விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாரு. இதே இது அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு, அங்கே எல்லாம் செல்ஃபி கேட்குறாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டு செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தீங்களா? உங்களுக்காக எப்படி சார், எப்படி உங்களால் சிரிச்சுக்கிட்டு உங்களை செல்ஃபிக்கு உங்களால் இப்போ இது பண்ண முடியுது? இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறமாச்சும் ஏதாவது பேசுகிறாரான்னு பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாலின் சார் ஏதாவது நான் ஏதாவது என் மேலே கோவம் இருந்தால் என்னை மட்டும் பார்த்துக்குங்க, என்னுடைய ரசிகர்கள் எங்களை விட்டுருங்கன்னு. ஆல்ரெடி உங்களை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டான். அவங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. சரி, நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, என் மேலே பழி போடுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, உங்கள் மேலே பழி போடல, நீங்கள் அவங்க வீட்டு, அதாவது இதுதான் புதுசாக நம்ம கேள்விப்படுறது, யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் சாவு விசாரிக்கிறது தான் முறை, அதுதான் கரெக்டு. ஆனால் இவர் ஃபஸ்ட் டைம் இவர் இப்படி தான் பழக்கி விட்டுருக்காரு. எப்படின்னா, அப்படியா உங்கள் வீட்டில் இறந்துட்டாங்களா, வாங்க நான் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி வந்து, இதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முட்டு கொடுக்குறாங்கன்னா, அவர் வந்து பயங்கரமாக அழுதாரு, நிறைய பேருக்கு கால்லெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு. அப்போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது, அப்புறம் எதுக்கு காலெல்லாம் விழுகிறீங்க? நீங்கள் தப்பு பண்ணலைன்னா நீங்கள் எதுக்கு காலில் விழுகிறீங்க? நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் எதுக்குங்க பணம் கொடுக்குறீங்க? அப்போது நீங்கள் பண்ண தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, அப்போ அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுங்க வாய் வரல? இதை தான் சீமானன்னு சொன்னார். என்ன அப்படின்னா, தம்பி வந்து தான் வந்து தப்பே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது அப்படி முடியவே முடியாது, அது இல்லவே இல்லை. ஏன்னா பார்க்க வந்தேன், ஃபுல்லாக உங்களை பார்க்க தான் வந்தான். நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா வந்திருக்க மாட்டான், செத்துருக்க மாட்டான். அப்போ நீங்கள் வந்ததுனால தான் அந்த விஷயம் நடந்துச்சு. அப்போது அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நம்ம சீமானன் தான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் வேணுக்குனே அவருக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீமானனுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அவர் பதறி இருப்பாருங்க, என்ன பண்ணுன்னு தெரில, அதனால கிளம்பி போயிருப்பாருன்னு கூட சொன்னார் ஒரு இடத்துல. பட் இந்த விஷயத்தை இவர் கண்டினியூவாக நான் என் தப்பு கிடையாது, என் மேலே பழி போடாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கவும் தான் அண்ணன் வந்து உன் மேலே பழி போடலைன்னா நீ வந்து அந்த குட்டு இதை வந்து ஏற்றுக்கணும். உன்னை பார்க்க வந்தவன் தான் நீ செத்து போனான். அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்காமல் மறுபடியும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பண்ணது தப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லாதீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு இடத்துல நான் இவரை பற்றி பேசணும்னா இந்த அளவுக்கு இவர் பேசிட்டு இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து விஜய் வந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்காருன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இவருடைய நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா விஜய், அதாவது ரஜினியை வந்து தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லுவார். குறிப்பாக நான் சொல்லுவேன்னா 1-2 படங்கள் கூட சொல்லலாம். போக்கிரி படமாக இருக்கலாம், அப்புறம் பகவதி படமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படத்தில் ரஜினியோட ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுவார். தலைவர் அந்த துப்பாக்கி பிடிக்கிற ஸ்டைலு எவ்வளோ ரஜினி படம் பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசுவார். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியவே எதிர்த்து பேசி திட்டிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களோட ரசிகர்கள்லாம் இருப்பாங்களே, விஜயோட ரசிகர்கள்லாம் ரஜினியை ரொம்ப கேவலமாக திட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சீமான வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருந்தார். 2 வருஷமா சீமான் அவரோட கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் கழுத்து இருக்காங்க யார் சீமான். இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்பதை பத்தி பின்னாடி யோசிப்போம். சீமான் சார் மீட் பண்ணிருக்கேன், அது இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலண்ணா, பேசிட்டு இருக்கோம்.
எல்லா இடத்துலையுமே சரிப்பா என் தம்பி வந்து இப்போ சீமான் வந்து நிறைய இடத்துல சொல்லுவார் திராவிட கட்சிகளோட வந்து நம்ம வந்து கூட்டு கிடையாது, தேசிய கட்சிகளோட கூட்டு கிடையாதுன்ட்டு. சரிப்பா விஜய் நீ எதுக்கு ஆதரிக்க அப்படின்னா, சரிப்பா அவர் வந்து புதுசாக ஒருத்தர் வராரு, இப்போ நான் என்ன கொள்கை எடுத்து வச்சிருக்கேனோ அதை தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு, ஸோ அதனால் என் கூட வந்து சேர்ந்து ஒன்றா பயணிச்சாங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா அவர் விஜய் சொல்லக்கூடிய நிறைய பேச்சுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழன் அப்படின்ற மாதிரி நிறைய இது வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இவர் என்ன நினச்சாருன்னா, ஓகே நம்ம தமிழ் தேசியத்தை தான் அவர் எடுத்துகிட்டு வருவார் போலன்னு சொல்லி சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தார். எப்போ வரைக்கும் இவர் மாநாடுன்னு ஒன்று போட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொன்னார்ல, அப்போவே அந்து போச்சு. ஒரு 2-3 முறை அவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க தனிமையில். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போவே அந்து போச்சு. ஏன்னா நீங்கள் யோசிக்கலாம், விஜயெல்லாம் சீமானுக்கிட்ட பேசியிருப்பாராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் யோசிக்கலாம். இது எந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, சீமான் அண்ணன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அதாவது தம்பி இது வந்து கொஞ்சம் கடிக்கிற மீன்கள் இருக்கிற குளம் கிடையாது, ரொம்ப பயங்கரமான முதலைகள் இருக்கிறது, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த அண்ணன் வந்து விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு. பட் இதை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் விஜய்க்கு வந்து சொல்லியிருக்கேன், அவர் பார்த்து தான் இது பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் இவர் மாநாட்டில் போன உடனே அதையே சீமான் அண்ணன் என்ன சொன்னாரோ அதையே ஒரு பக்கமாக சொல்லி கேலி பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது சீமான் அண்ணனுக்கும் விஜய்க்கும் பேச்சுவார்த்தை நடந்து இருக்கிறது இங்கேவே அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. இப்போ என் தம்பி வந்திருக்கிறாருன்னா, இப்போ நான்லாம் விரும்பி வரல, இந்த இடத்துக்கு தள்ளி விடப்பட்டேன். இப்போ என் தம்பி விரும்பி வாரான், அவனை வந்து நம்ம தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. வந்து பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய ஆட்டம். ஆனா நான் சொன்னேன், கொஞ்சி கெஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்ல, கொடிய முதலைகள் நிறைஞ்ச குளம், ஒவ்வொரு காலடியும் பார்த்து எடுத்துக்கு நான் சொன்னேன். அப்புறம் இங்க சில பேரு, தம்பி உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப, இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு, அதுல தண்ணிக்குள்ள மூழ்கிட்டோம், தலையை தூக்கிக்கிட்டோம், வாயை பொழந்துக்கிட்டோம், இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகமா இருக்குமே, இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ, உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி. அப்போது இவர் நம்ம அண்ணன் ஒரு இடத்துல சொல்கிறார், என்னென்னா காங்கிரஸை வந்து நம்ம கூட்டாக சேர்த்துக்குவோமா அப்படின்ற மாதிரி சீமான் அண்ணன்கிட்ட வந்து விஜய் கேட்டதா ஒரு வார்த்தை ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் அண்ணன் சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய எதிரியாகவே நான் காங்கிரஸை நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா அவனை இவ்வளோ நாள் நான் வந்து ஈழத்தை பற்றி இதை பற்றி ஈழத்தில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமே காங்கிரஸ்ன்னு சொல்லி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னடானா நீ அவனை தூக்கிட்டு வர அப்படின்னா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அண்ணன் அப்போவே சொல்லியிருக்காரு. எங்கள்கிட்ட கேட்டா அப்படி நம்ம காங்கிரஸை சேர்த்துக்கலாமானே அப்படின்னு, நம்ம ரெண்டும் இணைஞ்சு பயணிப்போம், ஒன்று காங்கிரஸை சேர்த்துக்கலாமானே அப்படின்னு போது, நான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் தானப்பா, கச்சத்தீவுலேருந்து ஈழத்தமிழ்லேருந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்திய திணிச்சல் இல்லாமல் அவங்க தானப்பா காரணம், நம்ம அவங்கள எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ கட்சி துவங்கப்படுவதற்கு முன்னாடியே அவருடைய எண்ணம் என்னவா இருந்ததுங்கிறது தெரிஞ்சிருச்சு, காங்கிரஸ் சேர்த்துக்கலாம்னு தெரிஞ்சு விஜய் விரும்பி இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது, நம்ம பக்கம் நிக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காரணமாக வச்சு தான் இப்போ வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அண்ணன் முழுசாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ தம்பியாக இருந்தாலும் சரி, இது இதாக இருந்தாலும் சரி, நீ எடுத்துகிட்டு வர கொள்கைக்கு என் கொள்கை வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவர் வந்து விஜய் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி பல இடத்துல விஜய் அவர் வந்து கேட்பார் பேச்சை கேட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒன்று சொல்கிறேங்க, பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். விஜய் அவர்களை வந்து பின்னாடி இருந்து பயங்கரமாக, ஏன்னா நிறைய பேர் வந்து எழுதி கொடுக்குறது தான் வெளியே வந்து பேசுகிறாரு, அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இவருக்கு தனிப்பட்டு எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் எல்லா இடத்துலையும் தூய சக்தின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தூய சக்தினா எந்த இடத்துலங்க தூய சக்தி? எனக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்கும். சரிப்பா, திமுக வந்து தீய சக்தின்னு சொல்கிறீங்க, நீங்கள் தூய சக்தினா எந்த இடத்துல தூய சக்தி? ஏன்னா திமுகலேருந்து விரட்டி விட்ட எல்லாரையுமே தூக்கி நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, ஏடிஎம்கேலேருந்து விரட்டி விட்ட எல்லாரையும் தூக்கி உங்களுடைய வேட்பாளர்களை வச்சுருக்கீங்க. அப்போ அங்கே ஊழல் செஞ்சவன் இங்கேயும் வந்து ஊழல் செய்யத்தானே செய்வான். அப்படி செஞ்சானா அப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து தூய சக்தி யாருங்கன்றதான் எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல சரியாக இருந்திருக்கலாம். எப்படின்னா வேட்பாளர் தேர்ந்தெடுப்பில் எதுக்காக உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் பார்த்து எடுக்கலை, எதுக்காக உங்களுடைய தொண்டர்களாக பார்த்து எடுக்கலை? தொண்டர்களை எவனுமே நல்லவன் கிடையாதா? இல்லை யாருமே ரசிகர்கள் யாருமே சரியானவன் கிடையாதா? அப்புறம் ஏன் நீங்கள் அந்த இடத்துலேருந்து தேர்ந்தெடுக்கலை? எல்லாம் பணம் படைச்சவனா, ஏற்கனவே பதவியில் இருந்தவனா? அதான் இப்போ ரீசெண்டாக அந்த ரிலீஸ் பண்ணாங்களா குற்ற பின்னணின்னு சொல்லி 43 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரிமினல் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒரு பின்னணி கொண்டவங்களா சேர்த்து வச்சுருக்காரு.
இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலற்ற ஆட்சி பண்ணுவீங்க, சரியான ஆட்சி பண்ணுவீங்கன்னு தான் இப்போ வரைக்குமே புரியலை. இதை வச்சுக்கிட்டு இவர் எப்போ பார்த்தாலும் ஊழலை ஒழிப்பேன், தூய சக்தின்னு சொல்லி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று, மேபி எனக்கு இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த வீடியோ வந்துடும். நாளைக்கு 23ஆம் தேதி ஓட்டு கண்டிப்பாக போட்டுருங்க. ஏன்னா நம்மளுடைய ஜனநாயக கடமை. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, பண்ணாமல் இருங்க, பட் ஓட்டு அப்படின்றது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. அதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. ஓட்டு யாருக்கு வேணால் போடுங்க, ஆனால் நல்லவனாக பார்த்து போடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.